ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியுமா? இந்த ஹேர் ஆயில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமா? இந்த ஹேர் ஆயில் நம்மளோட டேண்ட்ரஃபை கம்மி பண்ணுமா? இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸே வராதா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோலேயே இருக்குது. அந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன தெரியுமா? வேம்பாலைப்பட்டை தான். நம்மளோட ஹேர் கேருக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வேம்பாலம்பட்டை தான். இந்த வேம்பாலம்பட்டை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளோட ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேம்பாலம்பட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதோட குச்சிகளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து சருகுன்னு சொல்லுவாங்க, வேம்பாலம்பட்டை சருகு, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை மட்டுமே வச்சு எப்படி ஆயில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சல்ஃபர் இல்லாத கோகோனட் ஆயிலாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஆயிலில் நான் கொஞ்சமாக வேம்பாலம்பட்டை தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால தூளுமே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதிகமாக போனால் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும், நிறைய ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்லாம் நினச்சிட்டு நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது. அது ஒரு அளவாக தான் நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை போட்டதுமே நமக்கு ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியுது. இதை நம்ம அப்படியே ரெஸ்ட் விடுவோம். கடையில் வேம்பாலம்பட்டைன்னு கேட்டதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் தான் கொடுத்தாங்க. ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் ஷோ பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பட்டை எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். இதில் வெறும் தூள் மட்டும்தான் இருக்குது. இந்த பாக்கெட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் இது ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு இது சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணோம், ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, டேண்ட்ரஃப் வராது, நம்மளோட ஹேர் க்ரோத்து அப்படியே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட ஹேரையும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுருக்கோம். நான் இதை பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு 1 hour நான் இதை தனியாக வச்சுட்டேன். இது பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 days நீங்கள் வச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இதை சன்லைட்டில் தான் வைக்கணும். நான் இப்போ சன்லைட்டில் வைக்கல, நான் நாளைக்கு மார்னிங்கில் இதை சன்லைட்டில் வச்சுடுவேன். நீங்களும் இதை சன்லைட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.